அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. இப்போ சமீப காலமாக காந்தாரம்னு ஒரு படம், அதில் முதல் பார்ட் வந்தது. அதை அடியன் மதுரையிலே ஒருத்தர் வீட்டில் அந்த படம் முழுவதுமே பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு படமாக இருந்தது. அதனை தொடர்ந்து இப்போது பார்த்திங்கன்னா காந்தாரம் பார்ட் 1ன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தையும் சென்று பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு படம். சினிமாவை பற்றி பேசுகிறதா நாம் அப்படின்லாம் கூட யோசித்தேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமா ஒரு பெரிய பொருட்டாக இருக்குது. சினிமாக்காரர்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கும் தமிழக மக்கள் இருப்பதனாலையும் நல்ல படங்களை பார்ப்பது தவறு கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தால் ஒன்று தேசப்பற்று வரணும் அல்லது தெய்வீகப்பற்று வரணும். அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த காந்தாரம் படத்தை எடுத்துள்ளார்கள். மிகப்பெரிய ஒரு ஈஸ்வரன் அருள், சிவன் அருள் நிறைந்த படம். படம் முழுவதுமே அப்படியே தெய்வீகமாக இருக்குது. அந்த படத்தை விட்டு வெளியே வரும்போது நம்ம கூட அந்த காந்தாரம் என்கின்ற அந்த கிராமத்தில் உள்ள அந்த இறைவனே வர்றது போல் இருக்குது. மிகப்பெரிய குலதெய்வ வழிபாடை பற்றியும் மிகப்பெரிய ஆன்மீக விஷயத்தை மிக அற்புதமாக உயிரோட்டமாக அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாதபடி அப்படியே தெய்வீக சக்தி நிறைந்திருக்கு. இந்தமாரி படங்களை நாம் சென்று பார்ப்பது மிகவும் சிறந்தது. தமிழ்நாட்டில் உள்ள சினிமாக்காரர்களும் டைரக்டர்களும் இந்தமாரியான ஒரு தரமான படத்தை எடுக்கணும். ஒரு படம் எடுத்தால் போதும், காலமெல்லாம் அது பேசக்கூடிய படமாக தரமானதாக இருக்கணும். எல்லாருமே இந்த காந்தாரம் என்ற படத்தை சென்று பாருங்கள், குடும்பத்தோடு சென்று பாருங்கள். தெய்வீக அருள் தரும் படமாக இது உள்ளது.